நீர்வளம் நீரின்றி அமையாத உலகு எனும் பேருண்மையை உணர்ந்துள்ள நமது அரசு நீர் மேலாண்மையை செவனே செயல்படுத்திட கடந்த 5 ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல அளப்பரிய திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது. புதிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் அமைத்தல், நிரந்தர நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் பாதிப்பை தணிப்பதற்கான திட்டங்கள், அணைகள் மேம்பாடு, கடலரிப்பு தடுப்பு திட்டங்கள் உட்பட நீர்வளங்களை புனரமைத்து மேம்படுத்தும் அனைத்து பணிகளுக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 17,096 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. பாசன வசதிக்காக சிறப்பு தூர்வாரும் பணிகள் காவிரி டெல்டா, பரம்பிக்குளம், ஆழியாறு, தாமிரபரணி மற்றும் வைகை உள்ளிட்ட வடிநிலங்களில் 498 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,218 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு வடிகால்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தணித்திடும் வகையில் 362 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாநகரின் குடிநீர் வழங்கும் ஆதாரங்களை பெருக்கிடும் வகையில் சென்னைக்கு அருகே திருப்பூரில் கோவளம் உப வடிநிலை பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.25 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற ஒரு புதிய நீர்த்தேக்கத்திற்கு அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி உள்ளார்கள். பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய நீர்வளத்துறைக்கு நீர் மேலாண்மைக்கான தேசிய நீர் விருது, உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருது, பங்கேற்பு பாசன மேலாண்மை விருது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட உயரிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீர்வளத்துறைக்கு இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,076 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவை தற்போதைய அளவை விட 2 மடங்கு உயர்ந்திடும் என்ற மதிப்பீட்டின் அடிப்படையில் 100 பில்லியன் யூனிட் கொண்ட புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை உருவாக்கும் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை பகுதியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டத்தை 5,320 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை, தனியார் பங்களிப்புடன் உருவாக்கும் பணிக்கான முதற்கட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன. மேலும் நாள் முழுவதும் உறுதியளிக்கப்பட்ட பசுமை மின்சாரம் வழங்கும் நோக்கத்தோடு இதுவரை மணிக்கு 1000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கல சேமிப்பு திட்டங்கள், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்கிட ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவதற்கென புதிய ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை விரைவில் வெளியிடப்படும். எரிசக்தி துறைக்கு இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,091 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.